போனான். அப்படியே தொப்பியை கழட்டிட்டு அவனுக்கு ஒரு சல்யூட் அடிச்சான் ஜெயில் சூப்பரண்டு. அடுத்த 30வது நிமிடத்திலே தூக்கிலிடப்பட்டான். நண்பர்களே, படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அம்பேத்கர். படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்து விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னார் அண்ணா. 35 ஆண்டுகள் நூலகத்திலே மூழ்கி மூலதனம் என்ற கம்யூனிஸ்ட் வேதாந்தத்தை கண்டுபிடித்தான் கார்ல் மார்க்ஸ். 35 வருஷங்க. லைப்ரரியன் வந்து பூட்டணும்னா என்ன உள்ள வச்சு பூட்டிட்டு போயிடுறாங்க. காலையில வந்து திறக்கும் போது உள்ள படிச்சுட்டு இருப்பார். ஏன் அவ்வளவு தூரம்? நம்ம அத்துணை பேர் இதயத்திலும் இடம் பிடித்த மேதகு மேதை திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் என்ன சொன்னார்? படித்தால் மட்டுமே பாரதத்தால் பாராள முடியும் என்று படித்து படித்து சொன்னார். அதற்காகத்தானே இப்படி ஒரு நூலகத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். இந்த புத்தகங்கள் நம்ம என்ன செய்யும்? படிப்படின்னு சொல்றியா, அது என்ன அப்படி பெருசா செஞ்சிடும்? பிக்காசோவினுடைய ஓவியத்தை விட, பீத்தோவனினுடைய இசையை விட, ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம், கதையினுடைய ஒரு கடைச்சொல், கம்பனினுடைய ஒரு செய்யுள், பாரதியினுடைய ஒரு பாட்டு, ஏன் கண்ணதாசனினுடைய ஒரு வரி நம்முடைய வாழ்க்கையே புரட்டி போட்டு. அதுதான் புத்தகங்களினுடைய மரியாதை. உங்களுக்கு தெரியுமா, ஒரு மாக்கியவல்லியினுடைய புத்தகம் தான் டால்ஸ்டாயை உருவாக்கியது. டால்ஸ்டாயினுடைய புத்தகங்கள் தான் மகாத்மா காந்தியை உருவாக்கியது. மகாத்மா காந்தியினுடைய சத்திய சோதனை புத்தகம் தான் ஒரு மார்ட்டின் லூதர் கிங்கை உருவாக்கியது. மார்ட்டின் லூதர் கிங் மகாத்மாவை நேரில் கண்டதில்லை நண்பர்களே. எட்டர்னல் வெலாசிட்டி என்ற ஒரு புத்தகம் தான் அப்துல் கலாம் அவர்களை மாமேதையாக்கியது, அணு விஞ்ஞானி ஆக்கியது. உங்களுக்கு தெரியுமா? ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகின்றேன். அப்துல் கலாம் அவர்கள் சென்ட் ஜோசப் காலேஜில் படிச்சுட்டு ஐடிஐல, அப்போ வந்து அது மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி MIT போய் சேர்ந்து படிச்சுட்டு இருக்காரு. அவரே சொன்னது. அப்போ ராமேஸ்வரத்துல பெரிய புயல். அம்மா அப்பா என்ன ஆனாங்களே அப்படின்னு தெரியல. அதுக்கு முந்தின நாள் கல்யாண சுந்தர முதலியார் அவர்கள் கொடுத்த ஒரு புத்தகம், முதல் வருடத்திலே நல்ல மாணவனாக தேர்ச்சி பெற்றதற்காக கொடுத்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு மூர் மார்க்கெட்டுக்கு போறார். மூர் மார்க்கெட்ல போய் அந்த புத்தகத்தை வச்சுட்டு 60 ரூபாய் பணம் கொடுங்கன்னு கேட்கிறார். அந்த புத்தகத்தின் விலை 120 ரூபாய். அவர் கேட்கிறாரு, ஏன் இது புது புத்தகமா இருக்கு, லட்சுமணசாமி முதலியார்னு சொல்லி கையெழுத்து போட்டிருக்கு, நீ இதெல்லாம் படிச்சுட்டியான்னு கேட்கிறாரு. நான் படிக்கல, நான் ரொம்ப ஏழை குடும்பத்திலேருந்து வந்த இஸ்லாமியன். எங்க அம்மா அப்பாவுக்கு வந்து ராமேஸ்வரத்துல புயல், தொலைத்தொடர்பெல்லாம் இல்லை, அப்பா அம்மா உயிரோடு இருக்காங்களான்னு தெரியல, நான் போய் பார்க்கணும், அதனால 60 ரூபா பணம் வேணுங்கிறார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த புத்தக கடைக்காரர், தம்பி உன்னுடைய அம்மா அப்பா மேல இருக்கிற பாசத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ புத்தகத்தை விற்க வேண்டாம், நான் வச்சுக்கிறேன், நீ போய் அம்மா அப்பாவை பார்த்துட்டு வந்து 60 ரூபாய் கொடுத்துட்டு இந்த புத்தகத்தை வாங்கிக்கங்க. இவர் போய் பார்த்துட்டு திரும்பி வர்றார். எப்படி வந்தேன்னு அவங்க அப்பா கேட்கிறாரு, சொல்றாரு. திரும்பி 60 ரூபாயை கொண்டு வந்து கொடுத்து விட்டு புத்தகத்தை வாங்கி கொள்கின்றார். இந்த புத்தகம் நம்மளை விட கொண்டு போய் கொடுத்தோம், அது போகலையே, என்னடா அந்த புத்தகம் படிக்கணும்ட்டு ஃபுல்லா எடுக்கிறார். புத்தகத்தை படித்து முடித்து விட்டு தான் வைத்தார். அந்த எட்டர்னல் வெலாசிட்டி என்ற புத்தகம் தான் என்னை அணு விஞ்ஞானி ஆக்கியது என்று சென்ட் ஜோசப் கல்லூரியிலே என்னிடமும் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அவர் கூறினார். அப்படி என்றால் புத்தகங்களினுடைய அருமை எப்படிப்பட்டது? A question was asked, what is the greatest regret in your life? Was the talk show superstar Larry King replied, I should have been better rooted through the great books. வாழ்க்கையில மிகப்பெரிய அறிவாளியா இருக்க ஒருத்தனை கூப்பிட்டு, வாழ்க்கையில நீ சின்ன வயசுல இழந்துட்டதா எதிரா நினைக்கிறேன்னு கேட்டான். சின்ன வயசுல எனக்கு படிக்கிறதுக்கு நூலகங்கள் கிடைக்கல, நல்ல புத்தகங்கள் கிடைக்கல, அதை படிக்கலையேன்னு தான்டா என் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய வருத்தம்னா. இந்த புத்தகங்களை, இந்த நூலகத்தை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார். அதை படிக்கவில்லை என்றால் யாருடைய தவறு? தயவு செய்து சிந்தியுங்கள். மிகப்பெரிய இளைஞர்களை, சாதாரண வயதுடைய இளைஞர்களை மிகப்பெரிய அறிவாளிகளை ஆக்கியது புத்தகங்கள் தான். அலெக்சாண்டர் பாரசீகத்தின் மீது படையெடுத்த போது அவனுடைய வயது 21. மிகப்பெரிய படிப்பாளன், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன். உங்களுக்கு தெரியுமா? சாக்ரட்டிஸினுடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் who conquered the entire world. அவனிடம் சென்று ஒரு முறை கேட்டார்கள், எப்பற உலகத்தை உன்னால பிடிக்க முடிஞ்சு அப்படின்னு. என்ன சொன்னான் தெரியுமா? நான் இந்த உலகத்தில் பிறந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர், இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று கூறினான். அப்படி ஒரு ஆசிரியராக இந்த புத்தகத்தை, இந்த நூலகத்தை உண்டாக்கி இருக்கின்றார். அதே அரிஸ்டாட்டில் போய் கேட்டான், எப்பறா ஒரு உலகத்தை பிடிக்கிற ஒரு மாணவனை உருவாக்க முடிஞ்சுன்னு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டு மாசிடோனியா பட்டணத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நூலகத்தை கொண்டு போய் காண்பித்தான். மன்னனினுடைய மனித இயல் வரை,
மக்களினுடைய ஆட்சி முறை வரை அத்துணையும் இந்த நூலகத்திலே இருக்கிறது என்று கூறினான். அப்படிப்பட்ட ஒரு நூலகம் நான் இன்று காலையிலே இங்கு வருவதற்கு முன்னால் அதை சுற்றி பார்த்தேன். தேடி தேடி புத்தகங்களை தேடி தேடி வைத்திருக்கின்றார்கள். நான் தேடிய புத்தகங்கள் அங்கே இருக்கின்றன. தயவு செய்து அதனை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ். படிக்கிறவங்க தான் லீடர் ஆக முடியும். லீடரா இருக்கிறவங்க அத்தனை பேரும் படிக்கிறவங்க. தயவு செய்து மனசுல பதிய வச்சுங்க. இது நான் சொல்வது உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம். நான் மிகப்பெரிய தலைவர்களோடு காவல்துறை அதிகாரியாக நெருங்கி பழகியவன். அத்துணை பேரும் புத்தகம் படிப்பவர். சரி, இந்த புத்தகங்கள் நமக்கு எப்படி எல்லாம் தரும்? புத்தகங்களை படிப்படிங்கிறானே, வாழ்க்கையில பணம் வச்சிருக்கிறவனை பார்த்தே சுத்திட்டு இருக்கிறோமே, பணக்காரன் தானே அறிவாளின்னு நம்ம சொல்றோம், படிப்பா பணமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு எல்லாம் வரும். ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவை என்ன அப்படின்னு சொல்லி கலீல் ஜிப்ரான் போய் கேட்டாங்க. திடமான உடம்பு, தெளிவான மனது, கூர்மையான அறிவு, தேவையான பணம், அன்பான குடும்பம், அறிவுள்ள மக்கள், அறிவுள்ள பிள்ளைகள், இதுதான் வெற்றியான வாழ்க்கைக்கு அறிகுறி. துன்பமற்ற பகலும் இன்பமான இரவுமே ஒரு மனிதனுடைய வெற்றியான வாழ்க்கைக்கு அறிகுறினர். இந்த இடத்துல இதை ஏன் சொல்றேன்னா, நமக்கெல்லாம் இங்க வந்து உட்காரும் போது புத்தகம் ரொம்ப நல்லதுதானு நினைக்க தோணும். ஆனா வெளியில போனோம்னா பொருள் தேடுவோம், பணம் தேடுவோம். பணம் தேடுவது தவறென்று கூறவில்லை. இட் இஸ் நாட் டு பி ரிச், இட் இஸ் நாட் ராங் டு பி ரிச், பட் இட் இஸ் வெரி ராங் ஒன்லி டு பி ரிச். பணம் வேறு, பொருள் வேறு. மனித வாழ்க்கைக்கு பொருள் தேவைதான். ஆனால் பொருள் மட்டுமே வாழ்க்கை என்பதை பிரித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் பொருளை இழந்து வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளலாம். வாழ்க்கை என்று சொல்லுவது பிள்ளைகளை, பொருள் என்று சொல்லுவது பணத்தை. ஒரு மனிதன் பொருளை இழந்து வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளலாம். வாழ்க்கையை இழந்து பொருளை தக்க வைத்துக் கொள்வது விரல் போவது தெரியாமல் மோதிரத்திற்கு ஆசைப்படுவதை போல என்பதை மனதிலே பதிய வைத்தோம். அப்போ பணம் என்ன, இதயத்தில் என்னென்ன வேட்கை, இது இடைவேளை இல்லாத வாழ்க்கை, வாழ்வெல்லாம் போராட்டம் எங்கே, இதில் வாழ்கின்ற நிமிடங்கள் எங்கேம்மா கண்ணதாசன். ஆசையிலே பல நாள், பெரும் அவஸ்தையிலே அதைவிட பல நாள், வாழ்வதுவோ சில நாள், இதில் வாடுவதேன் பல நாள்மா. கண்ணதாசன் ஒரு தடவை போய் கேட்டாங்க, பணத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்ட்டு. 6 ரூபாய் சம்பளத்துல மளிகை கடையில வேலை பார்த்தேன், 100 ரூபாய் சம்பளம் கிடைச்சா நான் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமானவன் நினைச்சேன். பாட்டு எழுத ஆரம்பிச்சோன்னா லட்சங்கள் வந்துச்சு. உடனே மனசு சொன்னிச்சு கோடீஸ்வரன் ஆகணும்ட்டு. கோடிகள் குவிந்தன. என்னுடைய மனதை கேட்டேன், நீ நிறைவடைந்து விட்டாயா என்று என்னுடைய மனம் சொன்னது. நோட்டடிக்கின்ற உரிமையே கேட்டது. மனம் ஆறுதல் அடையவில்லை. அப்பொழுதுதான் நான் தெரிந்து கொண்டேன், செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே. போதும் நினைச்சா போதும், வேணும்னா அதுக்கு அளவே கிடையாது. ராபின் சர்மான் ஒரு மிகப்பெரிய ஆத்தர், அவன் சொல்றான், ஊருக்கு நடுவே மிகப்பெரிய வீட்டை கட்டுவதற்கும் வீட்டிற்குள்ளே நல்ல குடும்பம் நடத்துவதற்கும் சம்பந்தமே இல்லை. வங்கி கணக்கிலே வளமான பணத்தை வைத்திருப்பதற்கும் நலமான உடல் நலத்தோடு வாழ்வதற்கும் சம்பந்தமே இல்லை. சம்பந்தம் இருக்கா? யோசித்து பாருங்க. BMW கார்ல ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு பிபி ஏறின உடம்போட பேர போறதை விட அறிவுபூர்வமா சிந்திக்கிற இந்த மாதிரி ஒரு நூலகத்துக்கோ கூட்டத்துக்கோ சைக்கிள்ல வர்றது மிக மிக சேமம், மிக மிக நல்லது. இதை எத்தனை பேர் நாம் உணர்ந்து கொள்கின்றோம்? உணர்ந்து கொள்ளவில்லை என்றால் நம்முடைய தவறு அல்லவா? நீங்க பாருங்களேன், சிறு வயதிலே மனிதன் ஆரோக்கியத்தை இழந்து பணத்தை சம்பாதிக்கின்றான். நம்ம அத்தனை பேரும் வயதான பிறகு அந்த சம்பாதித்த பணத்தை தியாகம் செய்து ஆரோக்கியத்தை திரும்ப பெற முயற்சிக்கின்றோம். முடியுமா? அப்படின்னா இந்த பணம் என்பது நம்ம எப்படியெல்லாம் ஆட்டி வைக்கின்றது. பாடுபட்டு பணத்தை தேடி சேர்த்து வைக்கும் கேடுகெட்ட மானிடரை கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போயின பின் யாரே அனுபவிப்பார் பாவிகால் இந்த பணம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி சேர்த்து சேர்த்து வைக்கிறியடா. இப்ப சேர்த்து சேர்த்து வச்சவங்க எல்லாம் என்ன நிலைமைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன பண்ண போற நீ? வருந்தி அழைத்தாலும் வாராத வாரா, பொருந்துவன போமி நின்றால் போகா, இருந்தேங்கி நெஞ்சம் புண்ணாகி நெடுந்தூரம் தாம் நினைத்து துஞ்சுவதே மாந்தர் தொழில்னா. எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் என்ன பண்ண முடியுங்க? உண்பது நாழி, உடுப்பது 4 முழம்,
80 கோடி நினைத்தென்னுவ கண் புதைந்த மாந்தர் குடி வாழ்க்கை மண்ணின் களம் போல சாய்ந்துணையும் சஞ்சலமே தான். என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு கவலை சோறு தாண்டா சாப்பிட முடியும், நீ எவ்வளவு வச்சிருந்தாலும் பணம். ஒரு வீட்டுல ஒரு ரூம்ல தாண்டா தங்க முடியும், எத்தனை வீடு வச்சிருந்தாலும். 4 முளை வேஷ்டியை தான் நீ கட்டிக்க முடியும், எவ்வளவு வச்சிருந்தாலும் ட்ரெஸ். ஆனா 80 கோடி எனக்கு வேணும்னு நினைச்சு ஏங்கி ஏங்கி இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படாம இல்லாததை நினைச்சு மண்பானை கீழே விழுந்தா எப்படி உடஞ்சு செதறுமோ அது மாதிரி இறந்து போற இந்த குடும்பத்துக்காக, இந்த வாழ்க்கைக்காக இப்படி நீ அலையிறியே, பாவமா இருக்கு உன்னை பார்த்தா அப்படின்னு சொல்லுவோம்.